ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீட்டில் சாதாரணமாக பிள்ளைகள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற பலூன் ஆகட்டும், ஓட்ட பலூன் ஆகட்டும், அதை வச்சு கிச்சனுக்கு ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து நான் சொல்கிற டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸுக்காக இந்த மாதிரி பலூன் எடுத்துக்கோங்க. நல்லா புதுசான பலூனாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓட்ட பலூன் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சென்டர் பகுதியில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரப்பர் பேட் மாதிரி கிடைக்கும். இதை நம்ம வீட்டில் மளிகை சாமானோ வேறு எதனா பொருட்களை யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க பொருளை இந்த மாதிரி அழகாக பேக் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்குன்னு தனியாக கிளிப்பெல்லாம் இது தேவைப்படாது க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் பவுலில் சூப் எதுனா பசங்களுக்கு கொடுக்குறோம், இல்லை நம்மளே குடிக்கிறோம் அப்படின்னா ஸ்பூன் வச்சு வலிக்கி வலிக்கி விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி முனைப்பகுதியில் நீங்கள் கட்டி விட்டுட்டிங்கனாவே அழகாக ஸ்பூன் ஸ்டிப்பாக நிற்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து போட்டு காட்டுறேன். கரெக்டாக உள்ளே போகாமல் அப்படியே நிற்கிது. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் ரொம்ப லூஸாக உள்ள பாக்ஸ்லாம் மூடி சரியாக மூடாத அந்த மாதிரி இருக்கிற பாக்ஸ்லாம் பலூனை இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். கட் பண்ண பலூனை டைட்டாக நிற்கும் மூடி. அதுக்கப்புறம் நீங்கள் மூடுனீங்கன்னா அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரே மாதிரி நிறைய சாவிகள் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த சாவி எதுக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி வேஸ்டான பலூன், கலர் பலூனை இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக சாவியை ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் பாக்ஸ் நல்லாயிருக்கும் ஆனால் மூடியே இருக்காது. ஒரு சில மளிகை சாமான் பொருட்களாகட்டும், இல்லை நார்மலாக வேறு எதுனா ஆகட்டும். ஸோ அதுக்கு மூடி மாரி நம்ம இந்த பலூனை வச்சு அழகாக க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப்னர் எடுத்துக்கோங்க. பலூனுக்குள்ளே இந்த ஷார்ப்னரை போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போனால், நம்ம பென்சிலாம் சீவணும்னா அது பென்சிலோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழெலாம் விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி விழுகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பலூனுக்குள்ளே போட்டு சீவினீங்கன்னா அந்த நம்ம சீவின பென்சிலோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா பலூனுக்குள்ளேயே விழுந்துடும். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப்ஸ் தான் எடுத்துக்கோங்க. அதை பலூனுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம கையில் சம்டைம் என்ன அடிபட்டுச்சுனாலும் சரி, இதை ஐஸ் பேக் மாரி யூஸ் பண்ணலாம். அழகாக ஒத்தரம் கொடுக்குறதுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸ்க்காகட்டும், காலேஜுக்காகட்டும், ஸ்கூலுக்காகட்டும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் நம்ம கொடுத்து அனுப்புகிறோன்னா ஒரு சில மூடி பகுதி ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மூடி எல்லாம் பார்த்து டைட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் மேல் மூடி பகுதியில் இந்த மாதிரி பலூனை போட்டு விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த மூடி பார்த்திங்கன்னா லூஸாக இருந்தாலுமே சரி, இந்த பலூன் போட்டுறதுனால நல்லா டைட்டாக நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே எதுவுமே சிந்தாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பலூன்னா போது எல்லாம் எவ்வளோ பெரிய பாக்ஸாக இருந்தாலும் சரி அழகாக நம்ம இழுத்து போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு சில டைம் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் பாட்டிலாம் வாங்குறோன்னா மூடி பார்த்திங்கன்னா சம்டைம் உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி பலூனை நீங்கள் ஒரு கேப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இரும்பலான சேரு, அதுக்கப்புறம் கட்டிலெல்லாம் இருந்துச்சுன்னா கீழ்ப்பகுதி சீக்கிரமாக துரும்பு பிடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பலூனை போட்டு வச்சிட்டிங்கன்னா துரும்பு பிடிக்காது கால் பகுதி. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி எதனா ஸ்பைசஸ் ஐட்டம், இல்லை மசாலா ஐட்டம்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்தமாதிரி பாக்ஸில் வாங்குவோம். பாக்ஸில் வாங்கும்போது சம்டைம் தெரியாமல் மேல் போர்ஷன் அப்படியே டக்குன்னு நம்ம ஃபுல்லாக பிரித்து எடுத்துருவோம். அந்த மாதிரி சமையலில் ஓப்பன்லேயே இருக்கும். இந்த மாதிரி பலூனை போட்டு நீங்கள் கூடி அழகாக க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ராவலுக்குலாம் எங்கன்னா போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டானிக் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஹேண்ட் பேக்கில் வைக்கும்போது நம்மளை அறியாமலே தெரியாதனமாக குட்டிடும். ஸோ இந்த மாதிரி கேப்பில் நீங்கள் பலூனை போட்டு விட்டிங்கன்னா டைட்டாக நிற்கும், கீழே லீக்கே ஆகாது. அடுத்து பாருங்கள், வீட்டில் குட்டி பசங்க இருக்கிறாகட்டும், பெரியவங்களாகட்டும், இந்த மாதிரி பென்னு, பென்சில் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண பலூன் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் மாரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அழகாக இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒன்று போட்டு விட்டிங்கன்னா நீட்னஸாக இருக்கும். வேணுன்றது நம்ம தேவைப்படுறதை எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கம்மோ வேறு எதுனா மூடியே இல்லாத சமயத்தில் நீங்கள் குட்டியான பலூன் இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட இந்த மாதிரி கேப் மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்து பாருங்கள், கீரை, காய்கறி, அதாவது இந்த மாதிரி பீன்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா குயிக்காக கட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பலூனை சென்டர் போர்ஷனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட வாய் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம பீன்ஸை மேல் போர்ஷனை கீழ் போர்ஷனை க்ளீன் பண்ணி நல்லா கழுகி எடுத்துட்டோம். அவ்வளோதான். மொத்தமாக வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். கட்டரில் அழகாக ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண ரப்பரை நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈவனாக எல்லாமே கட் ஆயிரும். அதே சமயத்தில் நம்மளோட வேலையுமே சட்டுன்னு சுலபமாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இங்கே பாருங்கள், குயிக்காக எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு.
அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பாருங்கள். ஒரு வாட்டர் பாட்டிலோட மேல் போர்ஷன் எடுத்துக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. மூடியிலேயே குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே அந்த வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பலூனை மேலே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சிங்கில் வந்து டேப்பில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் டேப் இல்லாத இடத்துல இந்த மாதிரி நம்ம சம்டைம் வந்து கழுகணும் அப்படின்னா தண்ணி எடுத்து தான் கழுவும் சிங்க்கு ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேப்பில் மாட்டி விட்டிங்கன்னா இதை வந்து நம்ம அழகாக ஒரு ரொட்டேட்டிங் டேப் மாரி யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இதுக்கு நான் அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.